ஊர் உள்ள இல்ல காட்டுல பாத்துருக்கோம் நாங்க. கையை தனியா போயிடுச்சு இல்ல, அந்த பேட்டரி வெளிச்சத்துல வந்து அவனை அடிச்சு போட்டுருச்சு. இயற்கையோட வித்தியாசமான படைப்புல இது ஒரு அதிசயம். லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் இத பாக்குற கொடுப்பனை கிடைக்கும். இது ஒரு வேட்டைக்காரன் மட்டும் இல்ல, காத்தோட கலந்த ஒரு நிழல். கண்ணு முன்னாடியே நிக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. இத பாக்குறதுக்காகவே பல பேர் எங்கெங்கயோ போய் தேடுவாங்க. இதுல இப்போ நானும் ஒருத்தன். இந்த ஒரு தேடலோட கிளம்பி வந்திருக்கேன். இதோ பத்ராவோட இந்த நிழல் ராஜாவை தேடி ஒரு பயணம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் ஆஃப் ஹெட்செட்ஸ் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கும். இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா தான் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சாப்டரை ஸ்பெசிஃபிக்கா போய் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல சாப்டர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பேன். அங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வீடியோ அந்த இடத்துக்கு போயிடும். நாம இப்ப கர்நாடகாவில் தரிக்கேரே அப்படிங்கிற இடத்துல இருந்து லக்கவல்லி அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல இந்த பெரியவரை பார்த்தேன். இவரு அந்த ஊர்ல காட்டு விலங்குகளால அவங்களுக்கு இருக்கிற சிரமத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வந்தாருங்க. ஆனா தமிழ் அழகா பேசினாருங்க. சென்னையில இருக்க ஏரியாலாம் கூட 1-2 அவருக்கு தெரியுதுங்க. அவர் சொன்ன அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிளாக் பேந்தரை தேடி நாம இவ்வளவு தூரம் வரோம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கூட அவர் ஷேர் பண்ணும் போது ரொம்பவே சிலிர்ப்பா தான் இருந்தது. நிறைய இன்னல்களுக்குள்ளதான் இவங்க வாழ்க்கை இங்க அடங்கி இருக்கு. ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா லொகேஷன்ல இருந்து வீடியோவை பார்த்துக்கோங்க. கரைஞ்சிருத்த வந்துக்குதே. ஊர் உள்ள இல்ல காட்டுல பாத்துருக்கோம் நாங்க. சிறுத்த மாதிரி இல்ல, நாய் மாதிரி இருக்குது. வளர்த்தியா இருக்குது. நாய் வாலு கருப்பா இருக்குது. கிள்ளி மேல எல்லாம் எதுவும் இல்ல. நெஞ்சில இங்க மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். நானே பாத்துருக்கிறேன்ல. அது சிறுத்தை ஆகட்டும், இந்த கரைஞ்சிருத்தி ஆகட்டும், புலி ஆகட்டும், அது எதுனா திறத்துச்சுன்னா இந்த மான், புரியுது, கடமை, அந்த காட்டாடு, இதுங்கெல்லாம் அந்த ரோட்ல இப்படி அட்டமா தாண்டி போய் ஜம்ப் அடிக்கும். அந்த டைம்ல நாங்க பாக்குறோம். நம்ம ஊர்ல இல்லாதது இது எப்படி வந்துக்குதுன்னு நாங்களே கணக்கு போடுறோம். இங்க இருந்தது சிறுத்தை, புலி, கரடி, இந்த கருப்பா இந்த கரைஞ்சிருத்து. இது சிறுத்தை எப்படி நாய் மாதிரி தான் இருக்குது. அது நீட்டா, ஆனா உயரங்குது, உயரம் இருக்குது, நீட்டா இருக்குது. வால் நீட்டா, நீட்டு வால், நிகழம். நாங்க 2-3 முறை பார்த்துருக்கோம். இந்த ஜாதி எதிராஜ் வந்து அதுக்கு கல்லியம்பள்ளி எதுவுமே இல்லை. சிறுத்தைக்கு புள்ளியா இருக்கும், வேங்கிக்கும் புள்ளியா இருக்கும். சிறுத்தை புலிக்கு வந்து பட்டப்பட்டியா இருக்கும். ஆனா இது மட்டும் எப்படி இது கருப்பா இருக்குது, இங்க மட்டும் கொஞ்சம் வெள்ளை இருக்குது, கரடி மாதிரி இருக்குதா, அப்படி வால் நீட்டாக்குது அப்படின்னு நாங்களே யோசனை பண்ணி உட்காந்து. அது பார்த்தா சுமார் நீட்டு, வாலும் நீட்டா இருக்கு. நாயெல்லாம் அதுக்கு கணக்கே இல்லை. நாயை பார்த்தா வெள்ளம் சின்ன மாதிரி அழகா தூக்கி போயிட்டே இருக்கும். ஒரே மூச்சே விடாது. அது பிடிச்சிச்சுன்னா கீச்சுன்னா ஆகிப்போச்சு. கரடி பார்த்துக்கிறோம், சிறுத்தை பார்த்துருக்குறோம், புலி பார்த்துருக்குறோம், அப்புறம் இந்த முள்ளம்பண்டி பார்த்துருக்குறோம், காட்டு பண்ணி பார்த்துருக்குறோம். குரங்குங்க நிறையா இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் முக்கியமாக இங்கே இந்த புலி, கரடி, இது சிறுத்தை, இது உஷாரா இருக்கு. செத்துட்டான் வெங்கடேசன் இருக்கேன். ஆனை அடிச்சு, ஆனை வந்து தோட்டத்துக்கு இல்லாம வந்து பேட்டரி போடுறதுனால அந்த பேட்டரி வெளிச்சத்துல வந்து அவனை அடிச்சு போட்டுருச்சு. நைட்டுன்னா ஒரு 7-8 மணிக்கு அவன் ஓட்டாண்ட 2-3 முறை வந்து அந்த செத்த ஜாகல போட்டு சுட்டாங்களே, அந்த இடத்துல வந்து அந்த சாம்பலை கலரிட்டு 2 சவுண்டு கொடுத்துட்டு போச்சு. அதே ஆனை. இது எந்த ஊர்ல நடந்தது? இங்க குருப்பூர். ரங்கினல்ல தான். ரங்கினலுக்கு இந்த பக்கம் உள்ள பக்கம் போகணும். 7 கிலோமீட்டர். சுத்தி காடு. 2 பக்கமும் காடு தான். அப்பெல்லாம் பெரிய காடே தான். தினம் வருது அந்த ஆனை. தினம் வருது. அது வாயிலா வச்சுக்கும். காட்டுல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. காடெல்லாம் பொறுத்து காஞ்சி தழையெல்லாம் கொட்டி போயிருக்குது. அது எங்க போய் சாப்பிடும்? அது வயிற்றுக்கு.
ஒரு 3 வண்டி இருக்குது இப்போ. 3 தரமா இருக்குது ராக்சிஸ் மாதிரி. பேட்டரி போட்டா போதும், வெளிச்சம் டைரக்டா வருது அப்படியே நேரம். நாம் ஓடல, நம்ம காலி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க 2 பேர் மாட்டிட்டானுங்க. ஒரு நாள் பைக்கு கீக்கெல்லாம் போட்டு ஓடிட்டானுங்க. பைக்கை தூக்கி விசாரிச்சுட்டு அவனை தரிச்சு அவன் மூளாமொழி ஓட்டானுங்க, இல்லைன்னா அவனுக்கு காலி. அந்த மாதிரி இந்த காடு எச்சு கடமை இங்க வரைக்கும் வருது அந்த காடு. இது வரைக்கும் இந்த ஜம்தாலா நிற்கிறதே ஸ்டார்ட் ஆகும் எல்லாம். இந்த துக்லா பொறுத்த வரைக்கும் வருது. அது ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, சிட்டானதான். கோரை இவ்வளவுதான் இருக்குது, ரொம்ப இல்லை. தந்தம் குட்டியா இருக்கு. குட்டி இல்லை, அது ஜாதியாவில் தான். அது பெருசு இருக்குது, இன்னும் ஒரு 2 இருக்குது, அது இருக்குது. இவ்வளவு நீட்டு குறை. அது ஒன்றும் இல்லை, ஒன்று கூட நாம தூக்கின்னு போக முடியாது, அவ்வளோ பெருசு. ஆனா கால் வச்சு தலைமையில உயிரோடு இருக்கிறது சான்ஸே கிடையாது. இப்படி வச்சாதான் தலை பஸ்ட் ஆயிடும். கால் தலைமையில வச்சு உயிரா இருக்கிறான்னு சொன்னா அது டெம்மி தும்மில எடுத்து விசாரிச்சாவும் போதும், இருக்கவே முடியாது. நம்ம இப்ப எச்சு கடமை ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன ராமன்ற ஆளுக்கு லக்கோலி பழைய லக்கோலி ஆளு சைக்கிள் நாங்களும் எல்லாம் சைக்கிள் தான். இந்த கை பிடிச்சி ஆட்டி தூக்கி அடிச்சு மேல கை எங்கே போய் இந்த ஓஜா மரத்துல போய் அட்டமா தொங்கிட்டோம். உயிர் போயிட்டு இருந்துச்சு, மரத்துல தொங்கிது. இறந்தாச்சு அங்கே கையை தனியா போயிடுச்சு. இல்ல சரி, இது ரங்கநாளி வந்துச்சு, நான் இறங்குறேன். சென்னையில இருந்து ஒரு பெரும் பயணம். நம்ம டார்கெட்டை செட் பண்ணிட்டோம். இங்க இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கர்நாடகாவோட அடர்ந்த காடான லக்கவல்லிக்கு தான் போக போறோம். ஆனா எப்படி போக போறோம்? சென்னையில இருந்து பெங்களூருக்கு கிளம்பியாச்சு. பெங்களூர்ல இருந்து ஒரு ரயில் பயணம். நாம யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன்ல இருந்து காலையில ஒரு 9 மணிக்கு கிளம்பக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏறணும். கிட்டத்தட்ட பெங்களூர்ல இருந்து 4 மணி நேரம் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கும். நாம போக வேண்டிய இடம் தரிக்கேரே. அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பஸ்ல போனோம்னா நம்ம இடத்துக்கு போய் அடைவோங்க. இப்ப நம்ம இந்த காட்டோட எல்லைகளுக்கு கிட்ட வந்துட்டோம். சுத்தி இருக்கிற அமைதி அழகா இருக்கு, மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கமும் இருக்கு. ஏன்னா நாம தேட போறது காட்டினோட மர்மத்தை. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாத்ரா வந்திருக்கோம். நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹோம் ஸ்டேல தான் நாம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டோங்க. இந்த ரூமுக்கு நான் பே பண்ணது ஒரு 1000 ருபீஸுங்க பெர் டேக்கு. பெருசாக எந்த ஒரு கம்ஃபர்ட்ஸுமே பார்க்க முடியாது, டிவி கூட இருக்காதுங்க. மார்னிங்கில் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. கேர்டேக்கர் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அது எல்லாமே பிரச்சனை கிடையாது. வாஷ்ரூம் தான் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. நீங்களே பாருங்கள், செவத்தில் முட்டிகிட்டு இருக்கு. போன கையோட சாப்பாடு கிடைக்கல, லீவு நாளுங்கிற காரணத்தினால கிடைச்ச ஏதோ ஒன்றத்தை வாங்கிட்டு நம்ம ரூம்ல சாப்பிட்ட கையோட சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா 4:30 மணி போட் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பின்னாடி டேமோட ஷட்டர்ஸ் எல்லாம் தெரியுதா? அதான் பத்ரா டேமுங்க. இந்த பில்டிங் மறைச்சிருக்கு. நமக்கு அழகான இடங்க, வீடு ஹோம் ஸ்டே இருக்கிற இடம். ஆனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், நீங்கள் தான் ஸ்டே பண்ணணுமா இல்லையான்ட்டு. இங்கே தரையில் ஒரு பூச்சி செத்து கிடந்தது, அதை எடுத்து நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வெட்டிக்கிளின்னு சொல்லுவீங்க, பட் வெட்டிக்கிளி கிடையாது. அதை செத்து போயிடுச்சு, நான் குப்பையில் தான் போட போகிறேன், அதனால தான் இதில் அள்ளுனேன். இது வெட்டிக்கிளி கிடையாதுங்க, இது பேர் கேத்திடிட். இலை மாதிரியே இருக்குங்க. இதில் பல வெரைட்டிகள் இருக்கும். காஞ்சி போன இலை எப்படி இருக்கோ அது போல் கூட அது சீசனெல்லாம் மாறிடும். அது போலலாம் பல வகைகள் உண்டு. ஆச்சரியமான விஷயம் நிறையவே இருக்கு. பிளாக் பேந்தரை பார்த்த உடனே இங்கே வரணும்னு பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி சஃபாரி பாயிண்ட் இதோ தெரிந்து பாருங்க, ஒரு போர்டு. பிளாக் லெப்பர்டு கிடச்சி 3 நாள் ஆகுதான் காய்ஸ். லெப்பர்டு கிடச்சி தான் நேற்று, பிளாக் லெப்பர்டு கிடைக்கலையாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கோம். பட் இது எல்லாமே மேட்ரு ஆஃப் லக் தான். கிடைக்கணும்னு தான் நம்மளால் பார்க்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மணி இப்போது 3:15 ஆகுது. பட் பிளாக் பேந்தர் சைட்டிங் உங்களுக்கு போட் சஃபாரியில் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. 2:30 PM to 4 PM ஒன்று இருக்குது, அது கிடைக்காதான். எனக்கு டிக்கெட் இல்லாமல் நான் அதான் போட்டிருக்கேன். 4:30 to 6 போல் போட் சஃபாரி இருக்கான், அதில் தான் கிடைக்குதான். அதில் போனால் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா வெயிலுக்கு உள்ளே பதுங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு.
இப்போ நான் இந்த vlog பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல Black Panther அங்க சைட் ஆயிருக்குங்க போட் சஃபாரியில. அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு இங்க இருந்த ஸ்டாஃப் சொல்லி அவரே கொண்டு போய் என்ன சஃபாரி பாயிண்ட்லயும் இறக்கி விட்டுட்டாரு. கைஸ், இந்த சீசனில் ஆஃப்லைனில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் போட்டு வந்துடுங்க. நடந்து போயிட்டுருக்கேன். போட்டிங் வந்து இந்த சஃபாரி பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வருதுங்க. ரிவர்டன் லாட்ஜ் அது பக்கத்தில் தான் போட்டிங் பாயிண்ட். ஆமாம், அப்பதான் அங்க ஒர்க் பண்ற ஜீப் சஃபாரி டிரைவர் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் போனோம், வாங்க டிராப் பண்ணிடுறேன்ட்டு என்ன அவரே கூட்டிட்டு போய் விட்டாரு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டாஃப்ஸ் தான் இந்த பத்ரா டைகர் ரிசர்வ்ஸ்ல இருக்காங்க. உண்மையிலேயே நான் இது போல எங்கேயுமே இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஸ்டாஃப்ஸை பார்த்ததில்ல. அவரே வந்து வண்டியில டிராப் பண்ணதெல்லாம் என்ன நான் நினைச்சே பார்க்கல. ஒரு விதமான உள்ளுணர்வோட எதிர்பார்ப்போட நான் இந்த படகுல காலை வச்சேன். நேரம் கரெக்டா 4:30 மணி. சஃபாரி ஆரம்பமாயிடுச்சுங்க. நமக்கு முந்தின ஸ்லாட்ல கரிஞ்சிருத்தைய பார்த்ததா சொன்னாங்க. அதனால அந்த ஒரு எதிர்பார்ப்போட நாமளும் கிளம்புறோம். இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரே கேள்வி, அவங்களுக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டம் நமக்கும் கிடைக்குமா? அந்த எதிர்பார்ப்போட பத்ரா பேக் வாட்டர்ஸ்ல நம்ம பயணம் தொடங்கிடுச்சு. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்ததும் போட்டை ஸ்லோ பண்ணிட்டாங்க. நம்ம சஃபாரி கைடுமே பைனாகுலர்ல ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் தெரிய வந்தது, போன சஃபாரியில இந்த இடத்துல தான் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க பிளாக் பேந்தரை. அதனால அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டையும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாமளும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறாங்க, தெரியும். நாமளும் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கருப்பா இருட்டா தெரியுதோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன் வழியா. ரியாலிட்டியில நமக்கு கரை கொஞ்சம் தூரத்துல தாங்க இருக்கு. இந்த ஏரியாவில் தான் ஏதோ காட்டுறாங்க, தெரியல. லெப்போடும் தெரியல, பிளாக் பேந்தரோட பண்ண தெரியல. ஆனால் அந்த ஏரியாவில் தான் கை காட்டுறாங்க. இந்த நீரில் மூழ்கிய மரக்கிளைகள் தான் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ரிவர் டர்ன் பறவைகளுக்கு புகலிடம் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம லிட்டில் கார்மரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீர் காகங்கள் மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து இங்கதான் உக்காந்து அதோட இறக்கைகளை இந்த மரக்கிளையில விரிச்சு வச்சு காய வைக்கிற காட்சிகள்லாம் தனி அழகுதான். ஒவ்வொரு கிளையும் ஒரு பறவையோட ஓய்விடமா இருக்கு. காடு இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா இருக்குமான்னு யோசிக்க வைக்குது. ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடிதான் அந்த காட்டின் நிழல் ஒளிஞ்சிருக்கு. சுற்றி சுற்றி பார்த்தோம், ஒன்றும் வரலங்க. 6 மணி ஆயிடுச்சு. இங்கே பத்ராவோட இந்த ஏரி தண்ணி ஒரு தனி உலகங்க. அங்கங்க சின்ன சின்ன தீவுகள் தெரியுது. அதுக்கு நடுவே நீல நிற தண்ணி. ஏதோ கடல்ல நம்ம பிரயாணம் பண்ற மாதிரியும் சினிமால பார்த்த வெளிநாட்டு இடங்கள் மாதிரியுமே நம்ம கண்ணுக்கு பாக்குற இடம்லாம் அழகா இருக்கு. இலைகளே இல்லாத மொட்டை மரக்கிளைகள் காடுகளுக்கு ஒரு மர்மமான ஒரு அழகை தருதுங்க. ஆனால் ஒரு உண்மையாக சொல்லணும்னா, நான் போன இந்த ஈவினிங் சஃபாரியில் ஒரு மானை கூட ஒரு குரங்கை கூட பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பிளாக் பேந்தரை ஸ்பாட் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால மொத்த சஃபாரியுமே நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி கழிச்சிட்டோங்க. அப்புறம் டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னு நாமளும் கிளம்பிட்டோம்.
போனதுக்கு இந்த இயற்கை அழகுகளை பார்த்து ரசிச்சதே மனசுக்கு எதமா இருந்தது. கண்டினியூஸா சென்னையில இருந்து இங்க வரைக்கும் டிராவல்ல வந்து ரெஸ்ட் இல்லாம இங்க சஃபாரி வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா பிளாக் பேந்தரை பார்க்க முடியலங்கிற டிசப்பாயின்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இயற்கை அழகெல்லாம் இங்க வரலனா பார்த்து இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே அபரிமிதமா இருந்தது. நாமளும் திரும்பிட்டோம். பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் வரத பாருங்க. பஸ்ஸில் வந்தால் ஜீப் சஃபாரி ஸ்பாட்டுக்கு நமக்கு ஆக்சசிபிலிட்டி நல்லா இருக்குது. போட் சஃபாரிக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதுவும் பாருங்கள் காட்டு வாரத்தில். போட் சஃபாரி வந்து இந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் தான் இருக்குது. ரிவர்டன் லாட்ஜ் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் ஜீப் சஃபாரி டெர்மினலுக்கே போக முடியும். அங்கேருந்து நம்ம பார்த்து ரூம் கிட்ட தான். அதான் நடந்து போயிட்டுருக்கேன். எப்படி அழகாக இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு இப்படி காட்டுறேன். அழகாக இருக்குல்ல. நான் மட்டும் நடந்து போகிறேன், வேறு யாரும் போல். இதுக்கு தான் காரு பைக்கு இது போல் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் கைஸ். இப்போ நான் போனால் இந்த டேமுக்கு மேலே ஏறி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனேன். இப்போ நான் லக்கவல்லியில் தான் தங்க போகிறேன். நடந்து தான் எல்லா இடத்துக்கும் போகணும். அதனால் ஏரியா எவ்வளோ சேஃப்டிங்கன்னு நான் விசாரிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் அப்போ எனக்கு புரியல. பட் ஆனால் போட் சஃபாரி முடிச்சுட்டு ஈவினிங்கில் நான் நடந்து வந்தப்போ தான் எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது. நான் அங்கே சஃபாரி சென்டர் தங்குறேன். சாப்பிட்றதுக்கு போயிட்டு வரதுலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் அங்கே லக்கோலில் அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சஃபாரி பாயிண்ட் போனோம், நடந்து போனோம்லாம் உள்ள போலாம். அது உள்ள அங்கெல்லாம் ஒன்றும் தோணுது. நம்ம டான்ஸ் செக்ஷன் எதா இருக்குது இந்த பக்கம், லக்கோலில இருந்து அந்த பக்கம் ஒன்னும் உள்ள சேனல் இருக்குது. சரி, பெரிய சேனல். அந்த சேனல் தாண்டி எதனா உள்ள போகணும்னா மட்டும்தான் ஓகே, புரியுது. உஷாரா இருக்கணும். சரி, அங்க ஜனம் இப்ப தாசி ஓடாறது இல்ல. அது உள்ள அதுங்க அங்க இருந்து வந்து அங்க தண்ணி விட்டு அப்படியே போயிட்டு வெறி பண்ணிக்கிட்டு மாட்டாம போதும். தூக்கி அடிச்சு தூக்கி இப்ப புரியுதுங்களா? அவர் சொன்ன அந்த சேனலை தாண்டி இருக்கிற இடத்துல தான் நாம இப்ப நடந்து வந்துட்டு இருக்கோம். நமக்கு வலது பக்கமா இருக்கிறது மொத்தம் காடு தாங்க. இந்த செக்ஷன்ல தான் இன்டீரியரா நாம லெப்பர் சைடிங்லாம் தேடிட்டு வரோம். பிகினிங்ல அவர் சொல்லும் போது புரியல. அந்த இடத்துல நடந்து போகும்போது தான் அவர் சொன்னதை லிங்க் பண்ணும் போது எனக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுடுச்சு. இந்த கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட் சஃபாரி பாயிண்ட்டுக்கு போனோம்னா இங்கேருந்து அப்படியே இந்த ரோட்டில் மேலே ஏறினாங்க. உகாதி ஹாலிடேல தான் நான் அங்க இருந்தேன். ஒரு ஹோட்டல் கூட கிடையாதுங்க. ஒரு டீ கடை கண்டுபிடிக்க கூட சஃபாரி லொகேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அப்புறம் தான் ஒரு டீ கடையே கண்ணில் மாட்டுச்சு. லக்கவல்லி மொத்த ஸ்ட்ரெச்சுமே போயிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே கிடைக்கல. டின்னருக்கு முறுக்கு, டீ, வெள்ளரிக்காய், 4 பிஸ்கட் இதை வச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்த நாள் காலையில நேரமா எழுந்து ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். அதுக்காக போனோம். ஆனா நம்ம ஜீப் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை அடுத்து தனி வீடியோவா போடுறேன். இப்ப நாம நம்ம நிழல் உலக தாதாவை தேடி போவோம். கருஞ்சிரத்தையா தான் அப்படி சொன்னேன். பார்க்க ரொம்ப சின்ன கடை தான். ஆனா நார்மல் இட்லி சாம்பார் உண்மையிலேயே அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. தமிழ் ஃபேமிலி தான் ரன் பண்ற மாதிரி தெரிஞ்சுது. முக்கியமா ஒன்று சொல்லணுங்க, இங்க நிறைய பேர் நம்ம தமிழ்லயே பேசுறாங்க நம்ம கிட்ட. நமக்கு எதுவும் கஷ்டமா இல்லை. லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நடந்து தானே வந்தேன், திடீர்னு எங்க கார்ல போறேன்னு யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நல்ல உள்ளங்கள் தான். ஃபாலோ பண்றேன். அப்படியே பாத்துருக்கேன், நிறைய பாக்குறோம் மாதிரி இல்ல. இது மாதிரி சொல்லும் போது நல்லா இருக்கு. சென்னையில இருந்து சோலவா தான் கிளம்பினேன். ஆனா இங்க பத்ராவில நம்ம யூடியூப் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிரதரை மீட் பண்ணது பெரிய சர்ப்ரைஸ். அவங்க கூட தான் இப்ப கார்ல போயிட்டு இருக்கேன். சஃபாரில இருந்து தங்குற இடம் வரைக்கும், ஏன் கடைசியில என்ன பெங்களூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணாங்க. நறுக்குன்னு இருக்கு பாருங்க. எடுத்தது இவர் தான், வீரேஷ் ப்ரோ. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு போட்டோ போதும் இவரோட திறமைய சொல்ல. இது பெரிகிரின் ஃபால்கன். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துல பாய்ஞ்சு வந்து வேட்டையாடுற உலகத்தோட அதிவேக பறவை. அத இந்த ஆக்ஷன் மொமெண்ட்ல அப்படியே அச்சு பிசகாம கேமராவில சிறப்பிடிச்சிருக்காரு நம்ம வீரேஷ் பிரதர்.
இந்த போட்டோவை பாருங்க, இது ஒரு அழகான மாயாஜாலம். இந்த மரக்கிளைகள்ல இருக்கிறது வெறும் இலைகள் இல்ல, நூற்றுக்கணக்கான பறவைகள். பார்க்க ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கிற இந்த வித்தியாசமான ஷாட் இவரோட ஒரு தனித்துவமான பார்வைக்கு சாட்சி. இவ்வளவு திறமையான ஒரு போட்டோகிராஃபர் நம்ம ஃபேமிலியில இருக்கிறது நமக்கு பெருமையா இருக்கு. வீரேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கிருஷ்ணா அன்பு, தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்ஸ் அ லாட். இவங்க எல்லாருமே பயங்கரமான வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ்ங்க. இவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இங்க ஸ்கிரீன்லயுமே இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவரு நம்ம சேனலை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்றேன்னு தான் சொன்னாரு. கேட்கவே சந்தோஷமா இருந்தது. 4-5 மாசம் முன்னாடி வரைக்கும் இது போல எக்ஸ்பீரியன்சஸ்லாம் எனக்கு கிடைச்சது இல்ல. பட் ஆனா இப்ப சமீப காலமா அடிக்கடி என்ன ரெகக்னைஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேசுறீங்க. சொல்ல போனா சென்னையில ஐநாவரத்துல ஆரம்பிச்ச என்னோட பயணம் பத்ராவுல வரைக்கும் வந்து என்ன இங்க வந்து ஒருத்தர் அடையாளம் கண்டு பேசுறது. அங்க நிக்கிறீங்க மக்களே, நிஜமாலே ஐ எம் ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ ஃபேமிலி, ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இருக்கா இதுக்கப்புறம் தான் பாருங்க சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கோங்க. கரெக்டா 2:30 மணி சஃபாரி ஆரம்பிச்சிட்டோங்க பத்ரா பேக் வாட்டர்ஸ்ல. காலையில நம்ம ஜீப் சஃபாரி வந்தப்பவே தூரத்துல படகுகள் நிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, காலையில பிளாக் பேந்தர் சைட் ஆயிருக்காமா. ஆனா இப்ப அது பாக்குற தொலைவுல ஒரு மரத்து மேல ஓய்வு எடுக்கிறதா சொன்னாங்க. அதனால நம்ம சஃபாரி ஆரம்பிச்ச கையோட நேரா அங்க எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாங்க. பிளாக் பேந்தரை பார்த்துட்டோம், ஆனா தொலைவுல இருந்தது. ஒரு சின்ன கருப்பு உருண்டை எப்படி இருக்குமோ அது போலதான் நம்மளுடைய போன்ல ஃபுல் ஜூம் போனா கூட அவ்வளவுதான் கிடைச்சதுங்க. அதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஆனா வெயிட் இவ்வளவுதான் பார்த்தேன், இவ்வளவுதான் காட்டுவேன்னு நினைக்காதீங்க. நம்ம கிளைமேக்ஸ் பின்னாடி இருக்கு. சரி, அப்ப அந்த பிளாக் பேந்தர் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா நான் அதை ஒழுங்கா பார்த்தது பக்கத்துல இருந்த நம்ம வீரேஷ் ப்ரோவோட கேமரா வியூ ஃபைண்டர் வழியா தான். இந்த கிரீன் இந்த காணல்ல இந்த தெரியுதுல பிளாக் ಸ್ವಲ್ಪ ಈ ಕಡೆ ಹೋಗಿ பெரிய இறங்கட்டும் இதுங்களா பாருங்க. இங்கிட்டு வாங்க, ரைட் வாங்க. அந்த பக்கம் தெரியுதா? இங்க இருக்கு. அதேதான். இது அந்த மொமெண்ட்ல அவர் எடுத்த ஒரு அழகான ஷாட் ஆஃப் பிளாக்கி. அரை தூக்கத்துல இருந்ததுன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு கீழே வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மொத்த போட்டுங்களுமே அங்கவே நின்னுட்டோங்க. இல்ல வரும் ஆங்கிள் அவ்வளவு வெயில், சான்ஸ் இல்லப்பா இன்னைக்கு வர்றது ஆச்சரியம் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா 2:30 மணி ஸ்லாட்டுக்கு மொத்தமா அதை பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்னுட்டோங்க. படுத்துறியா? ஓப்பன்ல அந்த பிளாக் பேந்தரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த ரிவர் டர்ன் பறவை அதனுடைய பார்ட்னருக்கு ஒரு மீன் எடுத்துட்டு வந்து ஊட்டிட்டு போச்சு. அந்த ஷாட் தான் இது. மரத்து மேல ரொம்ப சைலண்டா உக்காந்து இருந்த நம்ம ஆளு திடீர்னு எந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் திரும்பி படுத்து வாட்டமா படுத்துக்கிட்டாரு. ஏதோ பண்ண போதுன்ட்டு ஆக்டிவா நாங்களும் வெயிட் பண்ணோம். திரும்பி என்னடா இது அப்படிங்கிற கதையே ஆயிடுச்சு. இந்த பக்கத்துக்கு
வந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வரும். கண்டிப்பாக வரும். ஆனால் 4 மணி மேலே ஆகுமான்னு வர்றதுக்கு. அதனுடைய கண் பார்வையில் படுற போல ஒரு லங்கூர் குரங்குகளோட கூட்டமும் இருந்தது. சரி, இதையாவது வேட்டையாட முயற்சி பண்ணோம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தா அதுவுமே நடக்கல. குரங்குகள் இருந்த நேர் எதிரே இருக்கிற திசையில இருந்து அலாம் கால்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம படகையுமே அந்த டைரக்ஷனை நோக்கி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்துட்டு போயிட்டோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருந்த அபாய எச்சரிக்கை நாம கிட்ட போறதுக்குள்ள நின்றுடுச்சு. சரி, இந்த இடமா தான் இருக்கோன்ட்டு எப்பவுமே லெப்பர்ட் சைட் ஆகுற அந்த இடத்துல நேற்று நின்னோம்ல சஃபாரியில, அதே இடத்துல கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு ரிட்டர்ன் வந்துட்டு மீண்டும் அடுத்த சஃபாரியில அப்படியே கண்டினியூ பண்றோங்க. ஆனா இந்த டைம் வேற போட். நாலரை மணி சஃபாரிலையும் வேற போட்டில் மாறிட்டு வந்தோங்க. ஆனால் அந்த போட்டில் மாறினது தான் நமக்கு ட்விஸ்ட். அங்கே அகைன் இந்த போட்டையுமே எடுத்துட்டு போய் அதே இடத்துல நின்னோம். பிளாக் பேந்தர் இன்னுமுமே அங்கேயே தான் இருக்கு. மணி ஒரு 4:45 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பார்க்காம போறது இல்லடா அப்படின்ற ஒரு முடிவோட தான் மொத்த சஃபாரி போட்டுங்களுமே அங்கேயே நின்றுச்சு. ಅಲ್ಲಿ ಟೈಲ್ ಕಾಣಿಸ್ತಿದೆಯಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ನೋಡಿ ಈ ಪಾಯಿಂಟ್. ನಿಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಒಂದು ಟ್ರೈ ಕಾಣಿಸ್ತಿದ್ಯಾ, ಆ ಲೈನ್ ಅಲ್ಲೇ ಕೆಳಗಡೆ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲೊಂದು ರೈಟ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಟೈಲ್ ಕೆಳಗಡೆ ಈ ಟ್ರೀ ನಮ್ ಸ್ಟ್ರೈಟ್. சரி, எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது, கொஞ்ச நேரம் அப்படி போனால் ஏதாச்சும் பார்க்கலாமேன்ட்டு வண்டியில் இருந்தவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மற்ற எல்லா போட்டுங்களும் அங்கவே நிற்க, நாங்கள் மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோன்னு நம்ம போட்டு மட்டும் கிளம்பிச்சுங்க. அப்போ நாம் பார்த்த வனவிலங்குகளோட தொகுப்பு தான் இது. ஆனால் மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் தான் இருக்குது. அந்த பக்கம் ப்ரெடேட்டருங்க இருக்கிறதுனால மேக்சிமம் மொத்த மானுங்களுமே இந்த பக்கம்தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, அழகா இருந்ததுல. ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் ஸ்டில் பிளாக் பேந்தர் அதே இடத்துல தான் இருக்கு. மற்ற போட்ஸ் கூட சேர்ந்து நாமளும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம போட் கேப்டன் ராஜேஷ் ப்ரோ நமக்கு பின்னாடி இருந்த மலைகள்ல ஒரு டஸ்கர் நடந்து கீழ் நோக்கி வர்றத கவனிச்சாரு, ஸ்பாட் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க.
இந்த டஸ்கர் நேரா வந்து கீழே இறங்கிச்சு. தண்ணி குடிக்க வரோன்னு பார்த்தா போட்டுங்க இருக்கவோ அது வராம உள்ளுக்கா போயிடுச்சு. ஆனா பிளாக் பேந்தர் இருக்க ஏரியா பக்கம் தான் போச்சு. சரி, இந்த யானைக்கு பயந்து அது வெளியில வரும்னு பார்த்தா அப்பவுமே எதுவும் நடக்கலங்க. அது அங்கவே தான் சேஃபா படுத்துட்டு இருந்தது. தண்ணி குடிக்க வர மாட்டா தெரியுது. टर्निंग में है कि அப்படி நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல கிரேலங்கூர் குரங்குகளோட அபாய எச்சரிக்கை கேட்க ஆரம்பிச்சது. இது மத்தியானமே கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் நாங்களும் அந்த பக்கம் பார்த்தோம். பட் ஆனா அவ்வளவு ஒண்ணும் எங்களுக்கு எதுவும் தெரியல அந்த டைம்ல. அப்போ எல்லாருமே பிளாக்கிக்காக போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆறு 10 மணி இருக்கோங்க. சட்டுன்னு சீன் மாறுது. சுத்தி இருக்கிற மரங்கள்ல கிரேலங்கூர் குரங்குங்க எல்லாம் மரணமா கத்த ஆரம்பிச்சு தாவி தாவி ஓட ஆரம்பிச்சுது. காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான வைப், ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுது. அப்ப போட் ஓட்டுற கைடு அங்க பாத்துட்டு அங்க பாருங்க லெப்பர்ட் லெப்பர்ட்னு கத்துனாங்க. எங்க கண்ணு முன்னாடி காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த சிறுத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் செம்ம ஷோ கொடுத்துட்டு போச்சுங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಟರ್ನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಎಲ್ಲಿದೆಯಾ? ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಕಲ್ಲು ಅಷ್ಟು ಹತ್ರ ಬರುತ್ತೆ. பிரம்மாண்டமான அந்த உருவம் பாறை மேல ஏறி கம்பீரமா நட போட்டுட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா
ஒரு பக்கம் தண்ணியில நாங்க, இன்னொரு பக்கம் கரையில இவங்க. எங்க போட்டு எந்த வேகத்துல போகுதோ அதுக்கு ஈக்குவலா இவங்களும் பேரலல் வாக் கொடுக்கறாங்க. வழக்கமா சிறுத்தைகள் மனுஷங்களை பார்த்தா ஓடிடும். ஆனா இங்க பாருங்க, எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம இவங்க ராஜ்யத்துல எவ்வளவு கெத்தா நடந்து வராங்கன்னு. பத்ராவோட இந்த ஒரு கம்பீரமான நடைய பாக்குறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் இங்க வரலாம். சிம்பிளி பியூர் மேஜிக். சரி, இதுவே பெரிய விஷயம்னு மனசை தேத்திக்கிட்டேன். மணி 6:40, வெளிச்சம் சுத்தமா இல்ல. மொபைலு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி வெளிச்சமா இந்த லொகேஷனை உங்களுக்கு காட்டுதுங்க. ஆனா ரியாலிட்டியில இருட்டாதான் இருந்தது கொஞ்சம். அப்பதான் ஒரு மிராக்கல். சிறுத்தையை பார்த்த கையோட எல்லா படகுகளும் திரும்பி போக நமக்கு அடிச்சது ஜாக்பாட். எதுக்கோ ஒரு டைம் பார்க்கலாமேன்னு நம்ம படக பிளாக்கி இருக்க பக்கமா திருப்பி போயிட்டே இருந்தோம். அப்ப நமக்காகவே காத்துட்டு இருந்தா போல அந்த கருப்பு நிழல் மெதுவா கீழே இறங்கி தண்ணி பக்கத்துல வருது. மத்தவங்க எல்லாம் கிளம்பின அப்புறம் நமக்கு மட்டும் கிடைச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மொமெண்ட். பத்ராவோட அந்த பிளாக்கி இப்போ நம்ம கண் முன்னாடி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்ல இந்த கருஞ்சிறுத்தைக்கு எப்பவுமே டாப் ரேங்கிங் தான். லேட் 90sல சென்னை வண்டலூர் ஜூல 2 தடவை பிளாக் பேந்தரை பார்த்த ஞாபகம் இன்னும் பசுமையா எனக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ ஜூல இது டிஸ்பிளேல இல்ல. அன்னைக்கு ஒரு கூண்டுக்குள்ள பார்த்த அந்த இயற்கையோட அதிசயம் இன்னைக்கு என்னோட 25-26 வருஷ தேடலுக்கு அப்புறம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் அதனுடைய சொந்த ராஜ்யத்துல என் கண் முன்னாடியே நிக்குது. முன்னாடி ஒரு தடவை மூணார்ல நைட் டிராவல் அப்போ ஒரு கருப்பு உருவம் மின்னல் வேகத்துல கிராஸ் ஆச்சு. நீண்ட வால் கொண்டு அதனுடைய வெல்வெட் ஸ்கின் எல்லாமே இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. படம் எடுக்க தான் முடியல. ஆனா அந்த பிம்பம் இங்க நிஜமா என் எதிர்க்க பிளாக்கின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் அக்செப்ட் பண்றேன், நான் அன்னைக்கு பார்த்தது பிளாக் பேந்தரே தான். என் லைஃபோட ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர் சைட்டிங் மூணார்ல தான் கிடைச்சிருக்கு. அந்த குழப்பம் இன்னைக்கு இந்த பிளாக்கியை பார்த்த உடனே தீந்துடுச்சு. கோத்தகிரி அரவேணில கூட நாம போனப்போ இருட்டுக்குள்ள பிளாக் பேந்தரை ஒரு நிழலா தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ இதோ என் கண்ணு முன்னாடி வண்டலூர் ஜூல அந்த சின்ன பையனா பார்த்த அதே வியப்பு இப்ப ஒரு வைல்ட் லைஃப் லவரா எனக்குள்ள திரும்பி வருது. இதை பார்த்த அந்த நிமிஷம் என் கண்ணுல என்ன அறியாமலேயே கண்ணீர் வந்துடுச்சு. இத்தனை வருஷ தேடல், இத்தனை ஏமாற்றம் எல்லாம் இந்த ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. லவ் யூ பிளாக்கி. இயற்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இது. என்னால பேச முடியல. இந்த அழகை நீங்களே பாருங்க மக்களே, மெய் மறந்துடுவீங்க.
இந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே நம்ம போட்டில் வந்துட்டே இருந்துட்டோம். இந்த கருமை அழகு ராத்திரி இருட்டில் அப்படியே மறைஞ்சிடுச்சு கண் எதிர்க்கையே. செம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒர்த்தான ஒரு சஃபாரியாக தான் இந்த கடைசி நிமிஷங்க எங்களுக்கு அமைஞ்சுது. இந்த கருஞ்சிறுத்தைக்காக மங்கீஸ் மறுபடியும் அலாம் கால் கொடுக்குது. அப்போது இந்த சிறுத்தை நின்று எப்படி உன்னிப்பாக மரத்து மேலெல்லாம் கவனிக்குதுன்னு பாருங்களேன். வெற்றிகரமா பிளாக்கியை பார்த்துட்டு கிளம்புறோம். இந்த பிளாக்கி மனித பிறவிகளுக்கு போற போக்குல ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. இதனுடைய வழியில எதிர மயில் வர ரெண்டும் அதுங்க பாட்டுக்கு அதனுடைய எளிய வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்குங்க. இங்க ரத்தம் சிந்தல, வன்முறை இல்ல, தனக்கு தேவையில்லாம ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிற அறம் உயிர்கொல்லி விலங்கான இவைகளுக்கே தெரிஞ்சிருக்கு. தேவை இருந்த ஒழிய இயற்கை என்னைக்குமே அனாவசியமா எதையும் அழிக்காது. ஆனா மனுஷங்க இன்னைக்கு உலகத்துல நடக்கிற போர்கள், இனப்படுகொலைகள், பழிவாங்குதல் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. இங்க பசிக்காக யாரும் யாரையும் கொல்லல, வெறும் அதிகாரம், மதம், எல்லைப்பரப்பு இதுக்காக லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவிக்கிறாங்க. மிருகங்களை காட்டு மிராண்டின்னு சொல்றோம். ஆனா இந்த மௌனமான சந்திப்பு சொல்லுது நிஜமான காட்டு மிராண்டிகள் நாம தான் அப்படின்ட்டு. இந்த வேட்டைக்காரன் எவ்வளவோ மேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அழகான பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.